எனக்கு என்ன அறிகுறியுமே தெரியலையே, இதனால தான் நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்போது இந்த யூரியா கிரியாட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னங்க காரணம்? இதை எப்படி இயற்கையான முறையில் நம்ம தடுக்கலாம்? நிறைய பேருக்கு சிம்டம்ஸே தெரியலங்க. ஸோ சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி அலர்ட் ஆகிடலாம் இல்லையா? அப்போது என்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறிகுறிகளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இது நம்ம ஒரு தலைவலி இதில் வரலாம், இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். நம்ம என்ன பண்ணுறோம், சரியாக தூங்கலை, நைட்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், ஸோ டென்ஷன் ஆகிட்டோம், இதனால தான் தலைவலி. இல்லை அதிகமாக தலைவலி இருந்துட்டேச்சுன்னா ஒரு டேப்லெட் போட்டு அதை ஸ்டாப் பண்ணிடும். பட் யாருக்குமே இது வந்து ஒரு சிறுநீரக பாதிப்பின் அறிகுறின்றது நம்ம அந்த டைமில் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யூரின் போகும்பொழுது நுரையா வருதா கவனமாக பாருங்கள். நிறைய பேர் நீங்கள் அலட்சியப்படுத்துகிற இந்த ஒரு பாயிண்ட் தான் கொஞ்ச நாள்லேயே சிறுநீரக பாதிப்பு ஸ்டேஜ் 5 வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருது.